ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சாச்சு. அதாவது கிச்சன் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக இருந்த மாதிரி இருந்து, என்னென்னா நைட்லேயே கழுவி போட்டதுனால கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி இருந்து, மறுபடியும் வந்து கொஞ்சம் மாவு ஆட்டி வச்சுருந்தல, அந்த மாவில் கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். கொஞ்சம் தேவையான அளவு தோசை ஊற்றுறதுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து மாவு வந்து இதில் வச்சுருக்கிறேன். அடுத்து சாதத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியும் கீழே அதில் இருக்குது. என்ன அடுப்பில் என்ன பற்ற வைக்க வேண்டியதான். தீபத்தை வச்சு கொஞ்சம் தண்ணி காஞ்சோன்னா அரிசி போடணும். அடுப்பெல்லாம் இப்படி தான் இருக்குது. நம்ம பின்னாடியும் போய் பார்ப்போம். மறுபடியும் இதில் வந்து பக்கத்தில் சீலிபாக்கா வந்து ரபானிக்கு அம்மா வந்து கொஞ்சம் அதிரசம் சுட்டுருந்தாங்க, அவங்க வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. அடுத்து வந்து நம்ம அடுப்புலாம் இப்படி தான் இருக்குது. கிரைண்டர்லாம் நைட்லேயே கழுவி வச்சுருந்தேன், அதெல்லாம் அப்படி இருக்குது. எனக்கு தூக்கி வைக்கணும். இது அவ்வளோத்தையுமே அடுப்பு எல்லாத்தையுமே துடைக்கணும். எங்கள் ஊரில் நல்லா காற்றாக இருக்குது. அதாவது கன்னியாகுமரியில் ஒரு புயல் வந்து கடற்கரையே கிடக்குது அப்படி சொன்னாங்க. மரம் எப்படி ஆடுதுன்னு சொல்லி பார்த்தீங்களா, நல்லா காற்றாக இருக்குது. சில நேரம் கொஞ்சம் லைட்டாக இருக்குது, சில நேரம் நல்ல மரம் அப்படி அசந்த மாதிரி இருந்தது, அப்படி இருக்குது. சரி, நம்ம வேலையை என்ன பார்க்கணும் அப்படின்ட்டு கிரைண்டர் என்ன இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இது அவ்வளோத்தையும் துடைக்கணும். கழுவுன பாத்திரம்லாம் இருக்குது, இதெல்லாம் எடுத்து என்ன நம்ம வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அதுக்கு பிறகு வந்து நம்ம வீட்டில் பின்னாடி வந்து கொஞ்சம் தோட்டத்தில் நிறைய குப்பை அதுக்குதுன்னு அப்படி கிடந்தது. அதெல்லாம் தூத்து எடுத்து அள்ளி இந்த இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து வாழை வச்சு விட்ருக்கோம். இந்த சைடில் இருந்தே இப்படி பண்ணை பிடிச்சி தண்ணி அங்கேருந்து வர்ற தண்ணி அந்த பக்கம் தென்னை மரத்துக்கு, இதில் ஒரு வாழைக்கு, இதில் கருவேப்பிலை, மறுபடியும் இதுலேயும் வாழை நிற்கி, அதில் ஒரு வாழை, அங்கே ஒரு முருங்கை மரம், அப்படியே எல்லாத்துக்குமே போகும். மறுபடியும் இதுலேயும் ஒரு தென்னை மரம் நிற்கிது, மறுபடியும் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் மாமரம் நிற்குது. இதில் அதுக்கு அணையெல்லாம் பிடிச்சி எல்லாமே சாலம் தான் வச்சது. அங்கே ஒரு சப்போட்டா நிற்குது. அப்படி செடி அவ்வளோத்தையுமே அள்ளி எடுத்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நேரத்தை ஃபுல்லும் கம்ப்ளீட்டாக ஒதுக்க வேண்டிய வேலை தான் அவ்வளோ நடந்தது. பார்த்திங்களா, நான் வந்து மறுபடியும் மிஷினில் வந்து கொஞ்சம் துணி வந்து போட்டிருக்கேன். நம்ம அதையும் பார்ப்போம். வண்டிலாம் அந்த விட்ருக்காங்க. கரும்பு இருக்குது, ஏன்னா 2 கரும்பு இருக்குது. அன்றைக்கி நான் 3 கரும்பு இருந்தால் அப்புறம் ஒரு கரும்பு அவங்க வந்து வாங்கிட்டு வந்தாங்க. 4 கரும்பாச்சு. மறுபடியும் அவங்க தங்கச்சி தந்தது, அப்படி எல்லாமே சேர்த்து கரும்பெல்லாம் தின்னுட்டு நான் 2 கரும்பு இருக்குது. இதில் வந்து மிஷினில் துணியும் போட்டாச்சு. எனக்கு வந்து துணி வந்து துவைக்க வேண்டியது இருக்குது. இதை வந்து கொஞ்சம் கையால் தான் துவைக்கணும். அவங்க அப்பாவுக்கு சட்டை எல்லாமே இருக்குது, இது கையால் துவைக்கணும். சரி, நம்ம வந்து என்ன வீடெல்லாம் தூக்கணும், எனக்கு குப்பையெல்லாம் அள்ளணும். பார்க்கலாம். இதில் ஒரு 2 முருங்கை மரம் வச்சுருக்கோம். இதில் வந்து இது வந்து அந்த நம்ம வாட்டர் ஆப்பிள் வாங்கலாம் அந்த செடி. அடுத்து வந்து இதில் ஒரு முருங்கை இருக்குது. இந்த முருங்கையெல்லாம் என்னமே எடுத்து கொஞ்சம் நவுட்டி வைக்கணுன்னு தான் நினச்சோம். இதில் வைக்கக்கூடாது, வச்சா மாதிரி ஊரல் பூச்சி வந்துடும். அதனால் இதில் வைக்க மாட்டேன். மறுபடியும் இதில் வந்து கத்தரிக்காய் செடி நிற்குது. இதில் வந்து மிளகு, நல்ல மிளகு வந்து இதில் வந்து இப்போ காய்ச்சிக்குது. குத்து செடியாக தான் நிற்குது. அதில் வந்து ஒரு மாதுளை நிற்குது அந்த தொட்டியில். இந்த ஒரு கத்திரி செடி நிற்குது. இவ்வளோ இதில் நிற்கி. அந்த சைடில் வந்து ஒரு வெத்தலை, இதில் மிளகா செடி இருக்குது. இது வந்து வெத்தலை செடி, இது இவ்வளோ வச்சுருக்கு. இதில் வந்து அன்னாச்சி பழம், அது வந்து அப்படியே கிடக்குது. கொஞ்சம் விரவு எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு இருந்தால் போட்டிருக்கேன்னா இதில் வச்சுருக்கோம். கொஞ்சம் பாலை அதெல்லாம் இதிலே இருக்குது. மறுபடியும் கொஞ்சம் விரவுகள் இருக்குது. விரவு இல்லாமல் இருந்ததுனால தான் 5-6 நாள் வெளியில் வச்சு சமையல் செய்யலை. இப்போ விரவு இருக்குது, நம்ம வெளியில் வச்சு சோறுலாம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து பின்ன குழம்புலாம் இருக்குது, ரசம்லாம் இருக்கிறதுனால இன்றைக்கி இறச்சி போட்டிருக்கு. அதனால் நம்ம பார்த்துட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வேறு எதுவும் குழம்பு கூட்டு எதுவும் வைக்கணுன்னா வச்சுக்கலாம். அப்படி இருந்ததுன்னா இதை வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பார்க்கலாம். தோசைக்கு மாவு இருக்குது, தோசை ஊற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அது வந்து தோசைக்கு மாவு இதில் எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. நாங்கள் எல்லாருமே தோசை ஊற்றி அந்த இறச்சி கூட்டையும் வச்சு சாப்பிட்டுட்டோம். எல்லாமே சாப்பிட்டாச்சு. மறுபடி இதில் கொஞ்சம் ட்ரால் இது தான் இருக்குது. மறுபடியும் சாப்பிட்டாச்சு. இந்த இருக்குது இன்னும் கொஞ்சம் இறச்சி கூட்டு இருக்குது. மதியத்துக்கு போதும், ரசமும் இருக்குதா, அதனால் போதும். சாதத்துக்கு வந்து அடுப்பில் வச்சு சாதம் வந்து வேக வச்சாச்சு. இன்னும் வடிக்க தான் செய்யணும். இருக்கா சாதம் வந்து அடுப்பில் அந்த சாதம் தான் வெந்துக்கிட்டு இருக்கு. நான் கொஞ்ச நேரத்தில் இதை வடிச்சிருவேன், அவ்வளோதான். அடுத்து வந்து கிரைண்டர்லாம் தூக்கி எடுத்து எல்லாமே வச்சுட்டேன். மறுபடியும் வந்து கொஞ்சம் துணி வந்து
கொஞ்சம் மிஷினில் போட்டேன், மறுபடியும் அந்த சைடு கிடக்கிறது ஃபுல்லுமே கையில் துவைச்சேன். இது அவ்வளோ மிஷின்லேயே போட்டு அந்தால துவைச்சிட்டேன். அடுத்து இந்த சைடு அவங்களுக்கு சட்டை கொஞ்சம் துணிகள் இருந்தது, அதனால் இதை அவ்வளோத்தையுமே நல்லா கையாலேயே துவைச்சி இருந்தால அதையும் போட்டாச்சு. துணி துவைக்கிற வேலையும் எனக்கு முடிஞ்சிச்சு. என்ன போய் குளிக்கணும், சாதத்தை வடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் குளிக்கணும். அப்புறம் அப்பளம் பொரிச்சிடலாம், வத்தல் இருக்குது, அதனால் வத்தல் பொரிச்சு வச்சு சாப்பிட்டுடலாம். வத்தல் வந்து வெண்டைக்காய் வத்தல், சீனிரக்காய் வத்தல், மோர் வத்தல் அப்படி எல்லாமே இருக்குது, அதை தான் பொரிக்கணும். மறுபடியும் அப்பளம் பொரிச்சு வச்சு அப்படியே சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சாதத்தை வடிக்கிறேன். மறுபடியும் பாத்திரம் அவ்வளோத்தையுமே எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல அதையும் வைக்கணும். சரி, இங்கே வந்து வீட்டை வந்து பசங்க தூத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க தூக்கட்டும், அதையும் குப்பை அள்ளிடுவாங்க. அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பால்கோவா கிண்டி இருந்தெல்லாம் அந்த பாத்திரம் தான் இருக்குது. இது கொஞ்சம் என்னமோ கழுவி எடுக்கணும், கொஞ்சம் காஞ்சி போச்சு, அதனால் அதை கழுவி எடுக்கணும்னு வச்சுருக்கேன். நாங்கள் அந்தால வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் பசங்களை கூட்டிகிட்டு அந்தால பீச் வரைக்கும் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு இருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு வெளியிலலாம் பசங்களை கூட்டிகிட்டு போய், அதனால் சரி அப்பா போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்தால போனோம். போகும்போதே ஆளுக்கு ஒவ்வொரு பானிபூரி வந்து வாங்கி வச்சு, பானிபூரியெல்லாம் மசாலா பூரி வாங்கி நாங்கள் வச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம். அதுக்கு பிறகு வந்து சாப்பிட்டோம். மறுபடியும் காலிஃப்ளவர் வாங்கினோம். அதுக்கு பிறகு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கு பிறகு இந்த உருளைக்கிழங்கு வந்து ரோல் பண்ணி வச்சு தருவாங்கள்லாம், அந்த இதான் வைக்கிற சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாருமே கிளம்பி நைட் ஆகிடுச்சி, வீட்டுக்கு வந்து